எப்படியோ இந்த மருமக காரிட்ட இருந்து ஏதோ ஒன்று சொல்லி சமாளிச்சு வீட்டுல இருந்தாச்சு. சத்தம் இல்லாம வீடு எம்பிட்டு அமைதியா இருக்கு. எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டு ஓடிக்கிட்டு நடந்துகிட்டே இருப்பா. நேரம் டிவி பார்த்துட்டு அப்புறம் ரேஷன் கடைக்கு போன போட்டு கேட்பான். ஏழு ஒருக்க எப்ப டிவி மட்டும் எங்க போட்டுட்டு போனது தெரியலையே, காணல. டிவி பார்த்து வருஷ கணக்கு ஆக போகுது. என் நேரம் அவளே டிவி முன்ன உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தா நான் இங்க பாக்குறதான். இல்லா சமயத்துல உட்காந்து பார்க்கலான்னு பார்த்தா எங்க போய் ஒளிச்சு வச்சுட்டு போனானே தெரியல. தெரிஞ்சதே வச்சாலே தெரியாம வச்சானே தெரியல. வேணும் கூட ஒளிச்சு வச்சு கூட போயிருப்பாவலாம். இந்த காலத்துல டிவிலேயே பட்டன் இருக்கு, அதை வச்சு அமைக்கியே டிவி போட்டுருவேன். இப்ப எல்லாம் என்ன அந்த தேரையில ஒண்ணும் போடவும் தெரியல, அமத்தவும் தெரியல. இப்பெல்லாம் புதுசு புதுசா வாங்கிட்டாங்க. இவ்வளவு வெட்டியா போட்டு மகன் சம்பாதிக்கிறதெல்லாம் அப்படி போட்டுட்டு இருக்காளே. பொட்ட பிள்ளையில வச்சுக்கிட்டு நாய்க்கு சேர்த்து வைக்காம தேவையில்லாம பொருளை போட்டு வாங்கிட்டு இருக்கா. அவகிட்டே போன போட்டு கேப்பமா, இல்ல வேணாம் அவகிட்ட கேட்டோம்னா என்னத்த இப்ப காத்து சரியாயிட்டாக்கும் காத்துன்னு சொல்லிட்டு டிவி எல்லாம் பாக்கலாமான்னு கேப்பா. வேற பசிக்கு சோத்த போட்டு தின்னுட்டு அதுக்கப்புறம் ரேஷன் கடைக்காரனுக்கு போன போட்டு கேப்பான் திறந்துருக்கா இல்லையான்னு. பொண்ணு தாய் வராம என்னண்டோ இருக்குடி. ஏன்டி கேக்குற? நானே எப்படா வேலைக்கு போவேன், வேலையை முடிச்சிட்டு பேசாம தூங்குவோம்னு இருக்கேன். என் வீட்டுக்கிட்ட வீடு கட்டேன்டி டைல்ஸ் ஓயாம இருக்கிற சவுண்ட் தேடி கேக்குது. 2 நாளா நான் தூங்கவே இல்ல தெரியுமா? இல்ல வலி இப்படி தேவையில்லாம பேசாம. இல்லம்டி அவ வந்தா அவ மருமகளை ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிக்கிட்டு ஏசிக்கிட்டே இருப்பாளா, நம்மளுக்கு கொஞ்சம் ஜாலியா இருக்கும். அதுதான் சொன்னேன். மருமகளத்தை ஒண்ணுமே சொல்ல முடியல. ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிட்டா என் மகன்ட்டு சொல்லிட்டு ஏதாச்சும் அவன் வந்து ஏன்ட்டு கேக்குறான். என்னமா ஏதுமாண்டு. அதனாலயே நான் இது சொல்றது கிடையாது. பேசுறது கேட்டா மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. மருமகளை சொன்னா உனக்கு என்னடி நிம்மதியா இருக்கு? பேசு பாரு. முதல்ல கொஞ்சம் வலி விடு, நான் போவேன். கலெக்டர் வேலைக்கு போறா, நேரம் ஆயிட்டா. நேரம் கிட்ட போய் சொன்ன பத்தியா என்ன சொல்லணும். நடக்கட்டுமே எல்லாம் மாமியா தலையில விடியட்டுமே. போறது பெரிய பொண்ணு மாதிரி இல்ல. ஆமட்டி அவரையும் போறா, ரோட்ல கூட கத்திட்டு போவாங்க. கூப்பிடு அவளை என்னன்னு கேப்பான். வேலைக்கு வரால வேற எங்கேயும் போறல, கையில ஒண்ணு இல்லாம போறாளே. பெரிய பொண்ணே கொஞ்சம் இல்லம்டி. யாரு நம்ம நாளைக்கு இந்த இடத்துல நம்ம குரூப்பே வாங்க வாங்க மாதிரி என்ன கூப்பிட்டி. பெரிய பொண்ணு வேலைக்கு வரே இல்லையா? என்ன கையில ஒண்ணு எடுத்து போவா? எல்லாரும் ஏதாச்சும் ஒண்ணு எடுத்து போவா. மண்மட்டி இல்லாட்டி தட்டி நாங்க 2 எடுத்து வரோம். நீ என்ன ஒண்ணு இல்லாம சும்மா கை வீசி வர? எங்கேயும் போறியாக்கும் இது சொல்லியா? நீ வேறங்க எனக்கு என்ன சொல்லி கிடக்கு. அதெல்லாம் ஒண்ணு நானும் வேலைக்கு வரேன். அங்க வாங்கிட்டு வேலை செய்யறதே எல்லாம் தேவைப்படும் எனக்கு. என்னத்துக்கு நீ வேலை செய்ய வரலையா? ஆமா வீட்டுல வேலை செய்யறதே பத்தாதாக்கும். 3 நாளைக்கு வரதே நான் வெட்டியா உட்காரத்தேன். அங்கேயும் வந்து வேலை செய்ய சொல்றீங்களாக்கும். யாராவது ஆபீசர் வந்தாரா ஏதாச்சும் வெட்டியாச்சும் வாங்கிட்டு வேலை செய்யற மாதிரி ஆக்டிங் கொடுக்க வேண்டியதே. என்னமா பாரு நடிக்கதானே. என்னக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சியோட பேசுங்க. நான் மட்டுமா நடிக்கேன்? எல்லாருமே தானே 1.5 மணி நேரம் இல்ல 1 மணி நேரம் வேலை பாக்குறீங்க. அதுக்கப்புறம் எங்க யாரும் இல்லன்னு படுத்து உறங்க தானே செய்வீங்க. 3/4 பேர் பிறந்த பேசுறதுலயே நேரம் போயிடும். நான் அப்படியா எல்லாரையும் வாட்ச் பண்ணிக்கே இருப்பேன். யார் யாரு என்னென்ன வேலை பாக்குறவனு. மாறி நீ வேலை பாக்குறீங்களா இல்லையான்னு பாக்குறது எனக்கு வேலை தெரியுமா? சும்மா புளுறாவக்கா. இவளுக்கு யாருக்கு எப்படி வாட்ச்மேன் வேலை பார்க்க சொன்னது? தெரியுது அவ வாட்டுக்கு ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கா. நம்ம அதை நம்பவும் நினைச்சிட்டு இருக்கா போல. என்ன 2 பேர் குசு குசுன்னு பேசுறீங்க? எல்லாம் ஒண்ணு இல்ல. எங்க கூட வரையில தனியா போறியா? வாரே வாங்க. என்ன வரைக்கும் போகிறதுக்கு ரொம்ப நன்றி. வாங்க போவோம். இவ திருந்த மாட்டாடி. வீட்ல ஒத்த வேலை செய்ய மாட்டாக்க. மாமியா டெய்லி எல்லார்கிட்டயும் உட்கார்ந்து சொல்லிட்டே இருக்கும். அந்த வேலை செய்ய மாட்டா, இந்த வேலை செய்ய மாட்டா, ஒண்ணு எடுத்து வைக்க மாட்டா அப்படின்னு. ஏன் ஒரு நாள்ல குறை சொல்லாம இருந்தது இல்ல. ஆனா என்ன வேலைக்கு போறா, 100 நாளைக்கு போறே மருமவ அதுவாச்சும் ஒழுங்கா செய்யறாளேன்னு நினைச்சு வச்சுக்கிட்டு இருந்துச்சு. இவ பண்ற கூத்தல அவளுக்கு தெரிஞ்சா அம்பிட்டேன். யார் வீட்டுல இதென்ன நடக்குது? என்ன புதுசா வீட்டுல மட்டும் நடக்குதாக்கும்? ஆனா என் வீட்டுல அப்படி இல்லையே. ஏன் எல்லா வேலையும் நான் எனக்கு பண்ண வேண்டியிருக்கு. என் மாமியா உட்கார்ந்து எடுத்து நகர மாட்டேது தெரியுமா? எல்லாமே ஒரே மாதிரி இருப்பாவல. அப்படி இன்னொன்னு இப்படி என்ன செய்யறது? நட நேரம் ஆயிட்டு இருக்குல்ல. ஆமாக்கா என்னத்த பேசி என்ன நடக்க போகுது? பாரில நின்று கதை பேசிட்டு நிக்க போறீங்களா? ஆரம்பி வாரேன். வாடா இன்னைக்கு போய் வயிறு முட்டை சாப்பிட்டுருக்கேன். எனக்கு இல்லாத குத்தா இன்னைக்கு என்னமோ சாப்பாடு குழம்பு காய் எல்லாம் நல்லா வச்சிருந்தா. வெத்தலை வாங்கி போடாட்டி இந்த சாப்பாடு செமிக்காது. அதையும் சாப்பிட முடியாம கிடக்கும். முட்டை சாப்பிட்டனால அப்படியே தூக்கமா வருது. முதல்ல ரேஷன் கடையில போன் போட்டு கேட்போம் இருக்கானா இல்லையா, கடை திறந்துருக்கா இல்லையான்னு. ஹலோ யாரு? அப்பா ரேஷன் கடை தம்பியா? ஆமா அப்பா நீ தானே ஒரு வார்த்தை கேட்டதுக்கு எதுக்கு இவ்வளவு வந்து பேசுற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சொல்லுங்க. ரேஷன் கடையில எதுவும் கொடுக்குறீங்களா? அம்மா நீ எதை பத்தி கேக்குறேன்னு எனக்கு புரியுது. அதெல்லாம் இன்னும் ஒண்ணு அறிவிக்க கிடையாது. என்னப்பா சொல்லுற? வருஷம் கொடுப்பான்வல இந்த வருஷம் இல்லையாக்கும். நான் அறிவிச்சதுக்கு அப்புறம் பார்க்கலாமா? இந்த பொங்கல் டோக்கன் கொடுக்குறேன். வீடு வீடாவே வந்து கொடுப்பான். நீங்க வர வேண்டியது இல்ல. ஓட்ரானிக்கு மட்டும் வந்து வாங்கினா போதும். அப்படியாப்பா?